ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பார்த்தீங்களா, இவளுக்கு காலையிலேயே வேறு வேலை பாருங்க. வீட்டு முன்னாடி வந்து போர் போட்டு சாரி அந்த கோயிலில் வந்து போர் போட்டிருந்தாங்க. அது ஒரே வந்து அந்த மண் வந்து களிமண் வந்து அதிகமாக வந்து நின்றுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நடக்கவே முடியலைங்க. எப்படி உள்ளே போகிறதுனே தெரியல. அதான் அவங்க பாருங்க, காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா அப்படியே எடுத்துட்டு இருக்கிறாவோ. ஏனதா எடுத்து முடிச்சிருவியா அன்னைக்குள்ள? எனக்கு என்ன வேலையா? எனக்கு அவ்வளோதான், கிளம்புறதா எனக்கு வேலையே. சந்தேவ் பாருங்க நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க. சந்தேவ் ஹாய் சொல்லுப்பா. என்னடா தூக்கத்தில் இருக்கிறியா? புரியல. சிலையாயிட்டியா? சிலையாயிட்டானுங்களாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆகும்னா சிலையாயிக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சாப்பிட்டியா இல்லையாடா? என்ன சாப்பாடு? தயிர். டெய்லியுமே தயிர் சாப்பாடுனா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவங்க? தயிர்னா டெய்லியும் தயிரே தர முடியுமா வினோதா? என்ன சாப்பாடு செஞ்ச வினோதா? ரசம் முருங்கக்காய். பார்த்தீங்களா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம் முருங்கக்காய். எதுவும் காட்டுறது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து கீரை, சுக்குட்டி கீரை ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. சுக்குட்டி கீரை. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, ஃபுல்லாக வாழை மரம், வாழை தோட்டம் தான். இதெல்லாம் ஃபுல்லாக பஸ் வந்துருச்சுடா போடா, பஸ் வந்துருச்சுடா போடா. பசங்க எனக்கு தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன வேணும்? என்னடா துண்டோட நின்றுக்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பாருங்க, பாட்டிக்கு பார்த்தீங்களா ஒரே வேலை வீட்டில். அந்த குருவி விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து ஏங்கம்மா உன்னைக்கு குருவி கீழே விழுகுற? குருவி வந்து ஒன்று மேலே அப்படியே இருக்குது. பரவாயில்ல, விட்டங்காட்டி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, சாப்பாடுங்க, ரசம், தயிர் தாங்க. ஓ, முருங்கக்காய் பொரியல். சாரி, குழம்பு வைக்கலிங்க, முருங்கக்காய் பொரியல் வந்து செஞ்சுருக்கிறா வீட்டில். ரசம், முருங்கக்காய் பொரியல், அப்புறம் வந்து தயிர். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பாடு வந்து. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாக வேலைக்கு.